சனி பகவான் ஒரு பார்வையை செலுத்திட்டு இருக்கார், ஒரு வக்ரத்தை செலுத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்ககிட்ட இருந்து விலகி வர்றதுக்கு நேரம் வந்துருச்சு அவருக்கு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இந்த சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு இடமாற்றத்தையும் ஒரு வேலை மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப இத்தனை நாள மேஷ ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா ஏழரை கடன் வாங்கியே தீரணும். நான் இவனை நம்பி இத்தனை விஷயம் சொன்னேன், இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், நான் எல்லாமே சொன்னேன், அது எல்லாமே எனக்கு ஆப்போசிட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களை வழிநடத்தி செல்றதுக்கு எல்லாரும் தப்பு தப்பா வழிநடத்திட்டு இருந்தாலும் இந்த சனி வக்கரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம் அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலையை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்குண்டான சனி வக்ர பயிற்சி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் ஒரு பார்வையை செலுத்திட்டு இருக்கார், ஒரு வக்ரத்தை செலுத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்ககிட்ட இருந்து விலகி வர்றதுக்கு நேரம் வந்துருச்சு அவருக்கு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அப்போ இந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் விடுபட்டு போயிருக்குதோ, எதெல்லாம் நடக்காம இருக்குதோ அதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ராசிக்கு யாருன்னு பாத்துட்டீங்கன்னா 10 மற்றும் 11ஆம் அதிபதி, தொழில் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடியவர். தொழில் மந்தமா இருக்கா, அந்த மந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. தொழில் செய்யறங்க, கடுமையா உழைப்ப போடுறங்க. ஏன்னா 7.5 சனி காலகட்டங்களை தான் பாத்துட்டீங்கன்னா கடுமையா உழைக்க வைக்கும், ஆனா உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்காது. அப்ப நான் கடுமையா உழைக்கிறேன், என்னால இவ்வளவு வேலைகள் செய்தாலும் அந்த ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு நல்ல பெயர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு இடமாற்றத்தையும் ஒரு வேலை மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். பழைய இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் இல்ல அப்படின்னு நீங்க புதுசா எங்காவது போல நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல ஒரு பழைய தொழிலை விட்டுட்டு புதியதாகவே ஒரு தொழில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மேஷ ராசிக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லாபத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்ரகதி அடைந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப இத்தனை நாள் நீங்க செய்துட்டு இருக்கக்கூடிய விரயங்கள் எல்லாமே தேவையில்லாத விரயங்களா இருக்கும். ஆனா இந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யக்கூடிய அனைத்து விரயங்களுமே உங்களுக்கு தேவையான விரயங்களாக இருக்கும். அதுவும் குரு பார்வையில் இருக்கும் பொழுது சுப விரயங்களாக உங்க குடும்பத்தில் நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நிறைய தீர்த்த யாத்திரை போக போறீங்க, நிறைய இடத்துக்கு வெக்கேஷன் போக போறீங்க, உங்க குடும்பத்தோட சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக மேஷ ராசிக்கு ஏற்படும். அதே போல சனி பகவான் பாத்துட்டீங்கன்னா அவருடைய பார்வை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்க. 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இதெல்லாம் அவருடைய பார்வை. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப இத்தனை நாள மேஷ ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பணம் எல்லாம் வரப்போகுது. பணத்தை கொடுத்து நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க, அந்த பணம் திரும்பி வருமா அப்படின்னு கேட்டீங்களா, அதெல்லாம் திரும்பி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாத்தீங்கன்னா 2ஆம் இடம்னா குடும்பம். அப்ப குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். பேச்சால நிறைய பிரச்சனைகள் ஆயிருச்சு, பேசி பேசியே பிரச்சனை வந்துருச்சு, நான் சின்னதா பேசி அது பெருசா ஆயிடுச்சு அப்படிங்கிறது இப்ப மேஷராசிக்கு உண்டான ஒரு விஷயம். இப்போ அதெல்லாமே சரியாகி உங்களுக்கு எதெல்லாம் நீங்க பிரச்சனையா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனை எல்லாமே யோகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த சனி பகவானுடைய வக்கர பீரியட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இப்போ 3ஆம் பார்வை பார்த்தாச்சு. அடுத்தது 7ஆம் பார்வையாக கன்னியா வீட்டை பாக்குறாரு. அது உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 7.5 கடன் வாங்கியே தீரணும். அது எப்படி ஏற்படுறது,
ஏற்பட்டுரும். அதே போல நோய்க்கு வந்து செலவு பண்ணிட்டே இருக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா கடன், நோய், வழக்கு இதெல்லாமே ஏற்படும். எதிரிகள் தொல்லை இப்ப உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்க வந்து சாதாரணமா நல்லா பேசிட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட இப்ப என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரியா இருப்பாங்க. நான் இவனை நம்பி இத்தனை விஷயம் சொன்னேன், இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், நான் எல்லாமே சொன்னேன், அது எல்லாமே எனக்கு ஆப்போசிட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட இப்ப மேஷ ராசிக்கு நடந்துட்டு இருக்கணும். சோ இதெல்லாம் விலக போகுது. யாரெல்லாம் நீங்க நம்புனீங்களோ அவங்க முன்னாடியே தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. கடன் வாங்கி இருந்தாலும் கடன் கட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடம்புல என்ன நோயினே தெரியல, நோய்க்கு நிறைய பக்கம் மருந்துகள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எதுவுமே சரியா அமையல அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த நோய் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த நல்ல மருத்துவரோ அல்ல நல்ல மருந்துகளோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. எதிரிகளுடைய தொல்லைகள் குறையோ, எதிரிகளை நீங்கள் வீழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். கேஸ் ஏதாவது இப்ப உங்ககிட்ட போயிட்டு இருக்கு, உங்க மூலமா போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதெல்லாம் ஒரு நாள் வாய்தா கிடைக்குது, அல்லது வந்து உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது 10ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். அப்ப 10ஆம் இடத்தை பார்க்க 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே போல 6ஆம் இடம் தானே வேலை. அப்ப யாரெல்லாம் வேலை மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணலாம். நம்ம ஆரம்ப காலத்துல சொன்னது போலவே இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இப்ப மேஷ ராசிக்கு வருது. அப்ப தாராளமாக இடமாற்றம் பண்ணலாம், அப்ப வேலை மாற்றம் பண்ணலாம், தொழில ஒரு போஸ்டிங் கேட்கலாம், அல்லது அடுத்து எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க, டிரான்ஸ்பர் கொடுங்க, இப்படிங்கிற எது கேட்டீங்கன்னாலும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இத்தனை நாள் நீங்க கேட்டும் கிடைக்காம இருக்கு அப்படின்னா சனி இப்ப வக்ரமாக 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இப்ப நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கேட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வாக்குக்கு பலிதம் உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இது மிகப்பெரிய யோகங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து சொந்த இடத்தை விட்டு மாறி போகணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்களால போக முடியாது. பூர்வீக சொத்துல இருக்க முடியாது. பூர்வீக சொத்துல இருந்து வெளியே போனாதான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போம். அப்ப அதுல இருந்தாலும் வெளியே போகாம இருக்கக்கூடியவர்களுக்கும் இது ஒரு யோகம். தந்தை மூலமாக ஆதாயம் கிடைக்கிறது. அப்பா உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அப்பா மூலமாக இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே நீங்க பணம் கட்டி பாத்துட்டு இருக்கீங்க, அல்லது அவருக்கு உடம்பு சரியில்லாமே இருக்குது, என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னாலும் அதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளும் உண்டு. பூர்வீக சொத்து பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே இப்ப பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வரும். ஒரு இடத்த மாத்துறீங்க, ஒரு வீடு மாத்துறீங்க, பூர்வீக சொத்து விட்டு வெளியே போலான்னு இருக்கீங்க, தாராளமாக போகலாம். உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி கிடைக்க போறார். இந்த காலகட்டங்கள்ல உங்களை வழிநடத்தி செல்றதுக்கு எல்லாரும் தப்பு தப்பா வழிநடத்திட்டு இருந்தாலும் இந்த சனி வக்கரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லை. அப்போ உங்களுக்கு இத்தனை நேரம் வந்து வக்கரமா இருக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வக்கரமாக உங்க ஜாதகத்தில் இல்ல. அப்ப இந்த நேர காலகட்டங்கள்ல கொஞ்சம் விரைய செலவுகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக பார்த்து விரயம் பண்ணுங்க. என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறது பார்த்து பண்ணணும். ஆனாலும் இளரேசனியினுடைய தாக்கம் குறைஞ்சிரும். நான் சொன்னது போல உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும், உங்களோட இடமாற்றம் பண்றதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கும் அமைஞ்சு வரும். அதே போல வெளியூர் வெளிநாடு போறதுக்குண்டான பயணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் வெளிநாடு போலாம், சனி ராகு சேர்க்கை சனி கேது சேர்க்கை இருந்து வெளிநாடு போறதுக்கு தடையாகவே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அப்ப சனி வந்து 6ஆம் இடத்தையும் பார்க்கும்போது உங்க ஜாதகம் வக்ரமாக இல்லை அப்படின்னாலும் கூட வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்புகளையும் தொழில் மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு இடமாற்றம் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் மருத்துவ செலவுகள் எல்லாமே இருக்கு. ஒரு தந்தை சொத்து, பூர்வீக சொத்து எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கும். எல்லாமே ஈஸியா கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குமே தவிர மற்றபடி சனி இளரை சனியாக இருந்து குரு பார்வையில வக்ரகதி அடையும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இதைத்தான் செய்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சோ வக்ரமானவர்களுக்கு 100% சூப்பர் பலன். வக்ரம் இல்லாத ஜாதகருக்கு ஒரு 50% வரைக்கும் ஒரு நல்ல பலனை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ உங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முருகனை கிட்டியா புடிச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்கள்ல மேஷராசிக்கு எப்பவுமே முருகன் தான். பட் இந்த காலகட்டங்கள்ல முருகனை அனுதினமும் வழிபடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது மிகுந்த யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.